இப்போ தான் கதையுடைய 3வது பாகத்துக்கு வரும். இதுதான் சிவரஞ்சனி. இவங்கள பார்த்தோனே நமக்கு தெரியுது இவங்க ஒரு அத்லெட்னு. ரொம்ப சிறப்பா ஓடுறாங்க. ரொம்ப திறமையான பொண்ணுன்னு பார்த்தோனே நமக்கு புலப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அத்லெட் ஆகணுங்கிறது அதோட கனவு. அடுத்ததாவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பரிசுகள் குவிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அவளுடைய பந்தியில் உட்காந்து சாப்பிட போறா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் இருக்கா. மாமியார் வந்துட்டு நம்ம வீட்டில் சமையலெல்லாம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் 1008 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எல்லாத்தையும் இந்த பொண்ணு அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ தான் சமைக்கணும். இந்த மாதிரி சமைச்சாதான் இவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் அந்த பொண்ணு பொறுமையா கேட்டுக்கிறா. முடிச்சதுக்கு அப்புறமா அவ காலேஜுக்கு போறா. காலேஜ்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவ ஹஸ்பண்ட் இந்த மாதிரி டைம்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு போறா. அவன் கையில இருந்து ஒரு லெட்டர் வாங்கிக்கிறான். அந்த லெட்டர் கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுக்குறா. ஸ்டாஃப் கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க கல்யாணம் பண்ணது ஓகே தான், இப்போ குழந்தை வேணாம் தானே சொன்னேன், கொஞ்சமாவது உனக்கு யோசிக்க முடியுதா, நீ ஒரு அத்லெட்டாக போக வேண்டியவ அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணு இல்ல மேடம் இதுதான் என்னோட சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. உடனே அந்த மேடம் வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிவரஞ்சனியோட பேரை ரிமூவ் பண்ணிடுங்க, அவ தான் செலக்ட் ஆயிருக்கான என்ன பண்றது, அவ இப்போ கன்சீவா இருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அந்த ஸ்டாஃப் வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட பொறுமையா சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுடைய வழக்கத்துல கல்யாணம் ஆன உடனே தள்ளி போட்டா அவனுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கெட்ட பேருன்றதுனால அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குன்னு சொல்லி அந்த மேம் சொல்றாங்க. அந்த மேமும் ரொம்ப வருத்தத்தோட இதை கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஆட்டோல வந்து இறங்குறா. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு நிறமாசமா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஸ்டாஃப் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி கன்சீவா இருக்காங்க. அவங்களும் நிறமாசமா வந்து இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பெரிய சலனமெல்லாம் இல்லாமல் அமைதியாக போயிட்டு வந்துட்டு இருக்கா. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவளுடைய வாழ்க்கையை காமிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு வீட்டில் சமையல் வேலையெல்லாம் செய்கிறாங்க. எல்லா சின்ன சின்ன வேலையும் இந்த பொண்ணு தான் செய்யுது. காலையிலேருந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் மாமியார் வேறு இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு 1008 குறை சொல்கிறாங்க. அப்புறம் நீ சமைக்காத, நான் சமைச்சே நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு நான் சமைச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிற. குழந்தைக்கு பல்லு தேய்க்கிறதுலேருந்து ஆஃபீஸ்க்கு டிஃபன் கட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சிவரஞ்சனி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு ஒரு விதமான சலிப்பே ஏற்பட்டு போகுது. ஒரு சின்ன வேலைனா கூட எல்லாரும் இவகிட்டே தான் வாங்குறாங்க. கண்ணாடி எடுத்துட்டு வா, மை எடுத்துட்டு வா, டப்பா எடுத்துட்டு வா, கவர் எடுத்துட்டு வா, எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு கீழே போயிட்டு இஸ்திரி பண்ண துணியை கூட வாங்கிட்டு வரது இவங்க வேலையாக இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா ஃபார்மசிக்கு போகிறாங்க. அந்த ஃபார்மசியில் அந்த பாட்டிக்கான மருந்துகள் வாங்குறாங்க. வாங்கிட்டு திருப்பி வர்றாங்க. வர வழியில் ஒரு கிரௌண்டை பார்க்குறாங்க. அந்த கிரௌண்டில் பொண்ணுங்க எல்லாருமே அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடுத்த நாள் நான் கரூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய சொந்த ஊர், அந்த பொண்ணு படித்த ஊர். இப்போலாம் போகாது, நீ சண்டே போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சிவரஞ்சனி மறுபடியும் சண்டே வந்து அவங்க காலேஜில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட நான் வாங்கின பரிசுகள் கேட இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய ரூமில் போட்டு வச்சுப்போம் போய் பாருங்கிறாங்க. அந்த பொண்ணு தேடி தேடி பார்க்குது. ஆனால் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிட்டும் அவள் எல்லாத்துலையும் தேடி பார்க்குறா. ஆனால் அவள் வாங்கின ஒரு ஷீடு கூட அவளுக்கு கிடைக்கல. அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வித்துருப்பாங்க அப்படின்னு சொன்னப்போ சொல்லியிருந்தா நான் கூட வாங்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு நைட்டு மிட் நைட் தான் வரா. அவள் புருஷன் கூட வந்து கதவை திறந்து விட்டுட்டு எதுக்கு மேலே எதுவுமே பேசவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதே மாதிரி மிஷினா ரொட்டீனா அதே வேலையை தான் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சமைக்கிறது துவைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறா. அப்போ பார்த்தா அவளோட டிஃபன் பாக்ஸ் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டான்னு தெரியுது. டிஃபன் பாக்ஸ் எடுத்து கீழே போய் பார்த்தா பஸ் அப்போ தான் அங்கேருந்து கிளம்பி இருக்கும். எப்படியாவது ஓடி போய் அந்த பஸ்ஸில் இருக்கவங்க கிட்ட இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு அவளும் வேகமாக ஓடி போறா. ஒரு வழியாக சேஸ் பண்ணி அந்த பஸ்ஸையும் பிடிச்சறா. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்க எல்லா குட்டி குழந்தைங்களும் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தவளை நினைச்சு சந்தோஷமா கை தட்டுறாங்க. இதுதான் சிவரஞ்சனிங்கிற டைட்டில் கார்டு வர இந்த 3வது கதை. இந்த படமே 3 கிளை கதைகளுடைய தொகுப்பு தான். இந்த 3 கதைகளில் ஒரு கதை இப்போ பார்த்தீங்க. மிச்ச 2 கதையை பார்க்கணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க.